ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு இன்ஸ்டன்ட் பேனுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதோடு இல்லாமல் ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணியிருப்போம், அப்ளை பண்ணினதே மறந்துருப்போம், இல்லைன்னா நம்மள்ட்ட அந்த இன்ஸ்டன்ட் பேன் காப்பி இருக்காது. அப்படிப்பட்ட பட்சத்துலேயே நம்ம அந்த இன்ஸ்டன்ட் பேனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். இ ஃபைலிங் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜுக்கு வந்ததும் அதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க, அந்த குயிக் லிங்க்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் இ பேன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதை இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா இன்ஸ்டன்ட் பேனுக்கு நியூவாக அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா கெட் நியூ இ பேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஏற்கனவே அப்ளை பண்ணுறதை டவுன்லோட் பண்ணுறது, இல்லைன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, இல்லைன்னா நமக்கு அந்த இ பேன் நம்பர் மறந்து போச்சு, இல்லை இ பேனே கையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அதனால் செக் ஸ்டேட்டஸ் ஸ்லாஷ் டவுன்லோடு பேன் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. அதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதான் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கும். இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இப்போ பார்த்தீங்கன்னா பேன் அலாட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த டேட்டில் பேன் அலாட் ஆச்சு, நீங்கள் எந்த டேட்டில் இ பேனுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் இதிலே வந்துடும். இதை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இதில் அப்படியே டாப்பில் பாருங்கள், ரைட் சைடில் டவுன்லோடு இ பேன் அப்படின்ட்டு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிறது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகும். அதுக்கு ஓப்பன் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான். அதாவது 01/01/2000 இந்த ஃபார்மேட்டில் ஃபுல்லாக டேட் ஆஃப் பர்த்து ஸ்லாஷு ஹைஃபன் எதுவுமே இல்லாமல் கண்டினியூஸாக என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதுதான் இன்ஸ்டன்ட் பேனை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி இமிடியேட்டாக நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டன்ட் பேன் அப்ளை பண்ணி அதை ஸ்டேட்டஸ் பார்க்குறது இந்த மெத்தட் தான். அதே டவுன்லோட் பண்ணுறது இந்த மெத்தட் தான். ஒருவேளை உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ட் பேன் இல்லை அப்படின்னாக்க அது எப்போ வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான். அதாவது இன்ஸ்டன்ட் பேன் மட்டும் தான் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணி வாங்குறதெல்லாம் ஃப்ரீயாக எல்லா டைம்லையும் டவுன்லோட் பண்ண முடியாது. இன்ஸ்டன்ட் பேனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம்னா நம்ம எந்த டைமில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் இன்ஸ்டன்ட் பேனுக்கு அப்ளை பண்ணீங்களோ அவங்களாம் ஆன்லைனில் அவங்களாவே டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.